இந்த கேட்டா எப்படி இருக்குங்க? உங்களை பாட வைக்கலாமா? என்ன சத்தம் பத்தலையே? எஸ் எஸ் and all your request prepare பண்ணுமா இதுக்கு? இதுதான் நாங்க அடிக்கடி உங்களுக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். உங்களுக்கே தெரியாம அந்த நேச்சுரலா வந்தாதான் இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்க போகுதுன்னு தெரியும், இப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. அதுதான் வந்து அதுல ஒரு ட்விஸ்ட். இப்போ 3 பேர் சேர்ந்து எங்களுக்காக லைவ் இந்த பாட்டு எவ்வளவு பட் தனியா எவ்வளவு வாட்டி நீங்க வந்து பாடி இருப்பீங்கல்ல? அது இருக்கு தனியா ஸ்டுடியோல. அதே எங்களுக்காக இந்த இடத்துல பாடணும். ஓகே எஸ் சூப்பர். இன்னொரு மைக் சார். சார் இருக்கு இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க சார்? இவர் வந்து இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் சார். இவர் வந்து இந்த படத்துல இன்னொரு பாட்டு பாடிருக்காரு. பேசிக்கலி இவர் வந்து ஒரு சிங்கர். 2 பேர் இங்க வந்துட்டு ஆனா லிரிக்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்கறானுங்க. கேட்டுட்டு இல்ல எனக்கு இல்ல தன்னை தானே சிங்கரா உணர்ந்தனாலதான் கடைசியில இந்த ஹுக் ஸ்டெப் மறந்து போச்சு. அடுத்தது கண்டிப்பா ஒரு பாட வைக்கணும் சித்து. அடுத்த உங்களுடைய கம்போசிஷன்ல ஒரு பாடணும். இல்ல பாட வைக்கிறது இல்ல, நான் பாடினது நிறைய வச்சிருக்கான்ல, அதுல எதையாவது விட சொன்னா போதும். அது விட மாட்டாங்க, இன்னொரு விட மாட்டாரு. எனக்கு புரியல. விட மாட்டாங்க, பண்ண விட மாட்டாங்க. யாரோ பின்னாடி ஒருத்தர் உங்களுக்கு சதி பண்ற மாதிரி இருக்குல்ல, அது யாரு? இல்ல எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அது வந்து வெளியில இருந்து வந்து தரணும்னு இல்ல. நல்லதும் நாங்களே பண்ணிப்போம், கெட்டதும் நாங்களே பண்ணிப்போம். என்ன சார் ரொம்ப தப்பு சார்.
நீங்க ரசிச்சு ரசிச்சு அவரை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா அவரை பாட விடணும் சார். ஓகேங்களா? ஆன் எவ்ரிபடிஸ் ரிக்வெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேளு. ஸோ எல்லாருமே ஒரு பாவம் பாவம்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதுங்க அவர் எவ்வளவு பாவம் அப்படின்னு. ஒரு பஞ்ச் பேக் மாதிரி நினைக்கிறேன் சார். நீங்க யார் அடிச்சாலும் தாங்கிக்கிறீங்களே. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிரிக்ஸ்க்கு வந்து இந்த சாங் மட்டும் இல்லை, ஜோடி பொருத்தம், அப்புறம் வந்து அத்தான் சாங் அண்ட் இன்னொரு 2 சாங் இருக்குது. ஸோ எல்லா சாங்க்கும் வந்து என்னோட லிரிசிஸ்ட் விக்னேஷ், மூவி அண்ட் ஜிகேபி, அப்புறம் ரியோராஜ், நன்றி. ஸோ ஜோவில் வந்து கோவை குளிரான்னு ஒரு பாட்டு எழுதினார், அது ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து அதுலேருந்து தானே ஒரு லிரிசிஸ்டாகவும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டும் வந்து நான் தான் எழுதியிருக்கேன். சொல்ல மாட்டானுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆல் த மணமகன்ஸ் அவுட் தேர். ஸோ எல்லாரும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கல்யாணம் பண்ண போகிறவங்க எல்லாருக்காகவும் இந்த பாட்டை வந்து நண்பர்கள் வந்து அந்த மணமகனை பார்த்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த மூடில் எழுதியிருக்கேன் நான். இல்லை, ஆக்சுவலாக ஒரே அட்டம்ப்டில் ஒரே ஆப்ஷனில் கிராக் பண்ணிட்டார். நல்லா எழுதியிருக்காரு, சந்தோஷம். அவரை அடிக்கடி அவரே அப்படி உணர்றாருன்னு சொல்ல, அவர் உணரல, அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, மாறிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இனிமேல் அவர் ஒரு லிரிசிஸ்ட், அவர் ஒரு சிங்கர் அப்படிங்கறது நீங்க உணரணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ எஸ், இது வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் மோட்ல இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கல்யாணத்தை பற்றியும் கல்யாணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய, ஐ மீன் கல்யாணம் பண்ண கப்பிள்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம், அது ஆண்கள் சைட்ல இருந்து இந்த படத்தை பேசியிருக்கோம் அப்படின்றனால இந்த பாட்டு இந்த படத்தோட செலிப்ரேஷனாக இருக்கணுன்றனால தான் இந்த பாட்டை நாங்கள் பண்ணோம். ஸோ எஸ். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபியூ மோர் வேர்ட்ஸ். லைக் என்னோட சவுண்ட் டீம் அண்ட் என்னோட மியூசிக் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் த பெஸ்ட் அவுட்புட். அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் லைக் யூனோ பிலீவிங் மீ. அண்ட் கலை ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இந்த டீமை பற்றி ஒன்று சொல்லணும். நீங்கள் கேட்டிங்கல்ல லைக் எப்படி லைக் இந்த சாங்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லைக் என்ன சொல்ற, ஒரு ஃபேமிலி தான் ஆக்சுவலாக இது. ஸோ ஒரு ஃபேமிலியோடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும்போது நமக்கு பெஸ்ட் ஒர்க் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்பயுமே பிளாக் ஷிப் டீம் கூட, விக்னேஷ் ப்ரோ கூட அண்ட் த ஹோல் டீம் லைக் ரியோனா அண்ட் கேங் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணும்போது அது கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வருண் ப்ரோ அண்ட் மாதேஷனா எல்லாருக்கும் தேங்க்யூ. ஜென்சன் ப்ரோ நீங்களும் தேங்க்யூ. Thank you once again. And that was a super energy, sama சூப்பரான ஒரு சாங். நன்றி. ஸோ இந்த பாடலும் வந்து வெற்றிட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியல. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்த ஒரு படத்தில். நம்ம அவர் வந்து நிறைய படத்தில் நடித்து ஒரு ஹீரோவா, ஐ மீன் ஒரு ஆக்டரை வந்து நம்ம அவரை பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், actor, comedian, RJ, anchor, and now the creative producer of Anpavam Polladadu. Let's welcome RJ Vignesh Kant onto the stage. ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது உங்க கூட பல ஸ்டேஜ்ல ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு அடுத்தடுத்த லெவல் ஈஸ்டர், இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருப்பா அப்படின்னு நினைக்கும் போது தான் புதுசா ஒரு அவதாரம். தட் இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விக்கி ப்ளீஸ். தேங்க்யூ, லவ் யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. எப்படி சொல்லிட்டேன்னா எங்க போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமா எடுக்கலண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் பாத்தீங்களா, ஆங்கர் மோட். ஹலோ இவ்வளவுனா நான் வந்தேன், எந்த விஷயமும் நான் சொல்லாம. இப்ப பாருங்க, இப்ப எப்படி கேக்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறது சொல்லணும். சரி அப்படிலாம் இல்லை, உங்க வேலையை சர்வ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியும்ல. டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே, விஜே, ஆங்கர்,
லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ யா. அப்புறம் இப்படி எல்லாம் ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல, ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பார்க்குறேன், எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டாக வாங்கிடணும்னு நானும் போராடிட்டு இருக்கேன். பட் 2015 ஸ்மைல் சேட்டையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி பிளாக் ஷீப்ல ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5, 10, 25, 100, 200, 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்து நகர்ந்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம், இன்னும் 31க்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு இருக்கேன். சார் தேங்க்ஸ்டா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏடி டீமை பற்றி யாரோ குறை சொன்னோ, ஐ நெவர் அக்செப்ட். தேங்க்யூ தம்பி, உங்க கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, யார் அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை இவங்க கொடுப்பாங்க நமக்கு. வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட ஏடி டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் தெம். சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா. பட் ஏன் எல்லாரும் அந்த டைம்ல இருந்து அவர் பாவம் பாவம்னு சொல்றாங்க? நீங்க தான ஓபன் உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா இங்க 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொட்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொட்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேத்தி காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர் மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் இங்க வந்த பசங்க, அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது ஆர்ஜே விக்னேஷ்ன்றது ஒரு பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதுதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு அவளா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்களே, நான் ஒவ்வொரு தான் தனித்தனியா சொல்லணும். கேஜியில் ஆரம்பிச்சு நம்ம ஜீனி, ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், அங்க பாருங்க. அது கியூட். கியூட் பூக்கி. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல. சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான். இன்னும் யங்னே கல்யாணம் ஆகாத மாதிரி அவரை போர்ட்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ வெரி லக்கி. அது क्वेश्चனே கிடையாது. ஓகே, நீங்க வந்து யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹர் இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கு போன் இருக்கு வீட்டுல இருந்து. நீ என்னைக்காவது சொன்னியா பாரு மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பார் லக்கின்னு. ஐயா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். ஐ அம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ராசாத்தி இன் மை லைஃப். சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல, இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் காம்பன்சேட் பண்ணி சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராகவும் டைரக்டராகவும் கிரியேட்டராகவும் ஆக சிறந்த இடத்தை தொட போறான் அவன். கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன், மாதேஷ், எஸ் எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு அந்த படைப்பு. அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன் சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், எஸ் ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம்
மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமால பேர் வாங்க போறோம். ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்து நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகும்போது எல்லா அண்ணங்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம், ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட படத்துல நடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு? அதான் நம்ம நிறைய அவார்டு கொடுத்து வாரம் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவார்டு கொடுக்குற கம்பெனிக்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா அப்படின்னு. இந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்க படத்துல நடிச்சவங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு அவார்டு. ஓகே, அதை நான் கொடுக்கறத விட நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் ஹோஸ்ட் தான். நான் எப்பயுமே நம்ம அதுதான். ஏன்னா இங்க தான் பேமெண்ட் கிடைக்கும் நிரந்தரமா. ஓகே, போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அதனால அப்படி ஹோஸ்டா இருக்கேன் அந்த அவார்டுக்கு. ஓகே, ஆண் பாவம் விருதுகள், ஆண் பாவம் அவார்ட்ஸ் 2020. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியா வரட்டும். டைரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைரக்டர் ஓகே, அவார்டு வரும். அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம். ஓகேவா? வரீங்களா ப்ளீஸ்? இட்ஸ் டைம் டு டைரக்டர் கலையரசன் தங்கவேலு அவர்கள் வேட்டியை நல்லா எடுத்து விட்டு வாங்க ப்ளீஸ். ஓகே, ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஒட்டிக்கோ கட்டிக்கோ ப்ராப்பர். ஓகே, டன். ஸோ மைக் வேணாம், அவர் வந்து சொல்ல நானே இந்த மைக். ஓகே ஓகே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆண் பாவம் விருதுகளுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ முதல் விருது என்ன கேட்டகரி பார்த்துருவோம். கேட்டகரி வருமா அதுல? அதெல்லாம் வராது சார். அது வராது. பெரிய நாங்க ஆன் ஸ்டேஜ்லயே இதாக பண்ணுவோம். வாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டதாக பண்ணுவோம். சரிங்க, பாருங்க உங்க கையில வந்து கார்டா வரும், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே, இந்த முதல் கேட்டகரி என்னன்னா வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும். செட்ல வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். இது செட்டை விட டப்பிங் சொல்லலாம். இவன் தான் அது. டப்பிங் வர சொல்றதுக்கு கெஞ்சணும். ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சென்னையில இருந்து அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது பிடிச்சி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு 3, ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு அவனுக்கு. அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்கே இருக்கிற பசங்க தான் ரொம்ப அடியே திட்டு வாங்கினானுங்க. பட் ஆனால் கடைசியில் முடிச்சு கொடுத்துட்டாப்ல ரொம்ப பக்காவா. எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ புவி, ரொம்ப நன்றி. எஸ், இந்த அவார்டை நானே வாங்கிக்கவா? ஃபர்ஸ்டே உங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? யூ அடிச்சலாம் இருக்காங்க இதுல, வந்தாதான் வருவாங்க. அடப்பாவியா. தேங்க்யூ. இந்த அவார்டை என்னோட பிளாக் ஷீப் டீம் ஒட்டு மொத்தத்துக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அவங்களால தான் ஒரு முறை நான் லேட்டா போறேன் டப்பிங்க்கு. ஸோ தேங்க்யூ. செட்டு கரெக்டாக வந்துடுவான். டப்பிங்க்கு வராது. எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ அதே அளவு மணி சாருக்கு இருக்கும். பிரதர் உங்க கால் மட்டும் இல்லை பிரதர், ஏன் காலை எடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்த அவார்டா சிங்கிள் டேக் சிங்காரம். ஐயோ, இதை கொடுத்துருக்காங்க, பேர் வாங்கிருக்குல்ல. இல்ல, அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் டேக் சிங்காரம் அவார்ட்ஸ். ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் சிங்கிள் டேக்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இவன் கிளைமேக்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக் எடுத்தான், சூப்பரா பண்ணிட்டாப்ல. எக்கச்சக்கமா நிறைய வாங்கினது 2 பேர் ஈக்குவலா கொடுக்கணும். நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஜென்சன் அண்ணன், இன்னொன்னு ரியோ அண்ணன். 2 பேருமே சிங்கிள் டேக் சிங்காரம். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் அவார்ட்ஸ். யாருக்கு 2 பேர்ல? ஜென்சன் அண்ணன் 2 பேருமே. ஓகே ப்ளீஸ். என்ன மேட்டர்னா நான் தான், அவங்க தான் கேட்பாங்க இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்களை அடக்கி வச்சு கூட்டு வந்தது மாலை வைக்காதான். கொஞ்சம் விட்டா எகிரி அடிச்சு ஒருத்தர் அம்பலத்துக்கிட்டே வந்தான். இது இவங்களை கூப்பிட்டு, பிரபாகரனை கூப்பிட்டு, நீ அங்க போய் நிக்கிறியா, நான் உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டிடுறேன். பயங்கரமான ரவுடி. ஆக்சுவலா அந்த அவார்டு உங்களுக்கு மட்டுமே தான். ரவுடி தான் அவார்ட் கோஸ் டு மாளவிகா மனோஜ்.
நீங்க வந்து மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டக்கூடாது மாளவிகா, ப்ளீஸ். மேடையில் வைத்து டைரக்டரை மிரட்டிய மாளவிகா. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஆலினால் அழகுராஜா அவார்டு. இதுக்கு ஆப்ஷனே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். டேக்ல இருந்து, ஸ்டோரி போர்ட்ல இருந்து, வசனத்துல இருந்து கடைசியா சவுண்ட் மிக்சிங் வரைக்கும் எங்கூட ஈக்குவலா எல்லாத்தையும் சாவடிக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ரியோனன் தான். ரியோனன் தான் அந்த ஆலினால் அழகுராஜா. என்னோட ஆக்சுவலி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி கடைசியா சொல்ல போற அந்த கோ டைரக்டர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு ரியோனனுக்கு தான் கொடுக்கணும். இந்த படத்துல அவர் ஹீரோ மட்டும் இல்ல, கோ டைரக்டரும் கூட தான். அதனால இந்த அவார்டு வெல் டிசர்விங் ஃபார் ரியோனே. ஆலினால் அழகுராஜா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல இல்ல, நீதான் நீதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க முடிஞ்சளவு ரிப்பீட்ல அவார்ட் கொடுக்குறீங்க. ஓகே, இம்சை அரசன் அவார்ட். மறுபடியும் ஒரே இருக்கும். இம்சை அரசன் இது நிறைய பேர் கொடுக்கலாம். சார் அரசன் சார், நீங்க ஒய்ஃபை யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம். ஓகே, இல்ல இல்ல கேட்டேன் சார். இம்சை அரசன் யாரு கொடுக்கறது தெரியலையே. மணி சார் கூப்பிட்டு. எஸ் சிஓ ப்ரொடக்ஷன் மணி சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அவங்க இப்படியே எடுக்க முடியாது. சாரி எனக்கு இந்த கடந்த 2 வருஷத்துல நான் என் மனைவி கூட இருந்ததை விட, என் குழந்தை கூட இருந்ததை விட, தப்பா போயிருந்தா அப்படி சொல்றேன். குழந்தையோட ரியோனன் கூட, மாளவிகா கூட ஃபோன் பேசினதை விட, ஸ்பெண்ட் பண்ணதை விட, எல்லா இடத்துலயும் என் கூட இருந்த ஒரே மனுஷன் மணி சார் தான். நைட்டு 10 மணி 11 மணி எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாரு, காலைல கால் பண்ணாலும் எடுப்பாரு. ஒரு தடவை கூட சொல்லிச்சுக்கிட்டே இல்லை. அப்படி வச்சுக்கலாம். கொடுங்க இம்சை அரசன் அவார்ட் ப்ளீஸ். எஸ் ஆக்சுவலாக எப்பயுமே சொல்லுவோம் பிளாக் ஷீப் வந்து குடும்பம் குடும்பம்னு. அப்படிதான் நம்ம என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் வேலைகள் செய்தாலும் குடும்பம்னு சொல்லுவோம். அதே ஃபீலை கொடுக்கக்கூடிய குடும்பம் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே அண்ணன்களா, ஒரு ஃப்ரெண்டா, சகோதரனா, இப்படிதான் டிராவல் பண்ணுவோம். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீம், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல மணி பிரதர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு இந்த படத்துக்காக. நன்றி. ஈக்குவலி விவேக் பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். இந்த ஸ்பேஸ் கொடுக்குறாருல்ல, கிண்டல் பண்றதுக்கும் சரி, மேல கூட்டு வர்றதுக்கும் சரி. நீ வாங்கிக்கோ, இல்ல நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ 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 திரு கலையரசன் அவர்களே. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ நன்றி நன்றி. ஆனா ஒன்று விக்கி, என்ன அப்படின்னா பொதுவா படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான், அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து நீங்க அவார்டு கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு நம்ம அவார்டு கொடுக்காம வேற யார் கொடுப்பா? பட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒரு செக்மெண்ட். தேங்க்யூ. ஹாப்பியா என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத இங்கே வந்து ஷேர் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ once again. Let's give it up for our creative producer RJ Vigneshka. Thank you so much. மகிழ்ச்சி. வண்டர்ஃபுல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு முறை எஸ் தேங்க்யூ. ரவுண்ட் ஆஃப் தேங்க்யூ. Okay, ladies and gentlemen, Drumstick Productions, Vedi Karampatti, S. Shaktivel வழங்கும் ஆண் பாவம் பொல்லாதது நம்மளுடைய ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட்ல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அக்டோபர் 31 உலகம் எங்கும் வந்து வெளிவர போகுது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நிறைய அடுத்தடுத்து தான் வந்து பார்க்க போறோம். யாருங்க அவரு? நிறுத்து. எப்போ நிறுத்தியாச்சு? நிறுத்துமா? நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம் ஏதோ கேட்டுச்சு. என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி, பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு? எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம்? யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க,
ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கப்பு அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவெண்ட்டுக்கு 3 மணிக்கு கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு பாவம்? டெஃபினட்டா நீங்க பாவம். நாங்களும் பாவம் தானே? எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா? வந்திருக்காங்களா? நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்ல போறீங்க. பார்க்கலாம். சரி, கூப்பிடுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ ஆண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்கள வர சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷ் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க? வேற யாரு கூப்பிடலாம்? நீங்களே சொல்லுங்க. வாங்கண்ணே. நீங்க யாருக்கு இவரை கூட்டிட்டு வரலாமாண்ணே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் மெயினா பிரச்சனையே இருக்கு. வர சொல்லுங்கண்ணே. ஓகே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க? ஆனா இல்ல பெண்ணா? ஆண் பாவம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம். எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா. இன்னொருத்தரை யாரை கூப்பிடலாம்? யாரு? வேற யாரு படத்தில் நடித்த பெண்கள்? சுத்தி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. ஸ்ருதி வாங்க. சரி தியா, நீங்களே பேசலாமே. அப்படியா? சொன்னீங்களே, ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. இதுவே பாவம் தான். உட்காருங்க. உட்காருங்க. சிட் டவுன். டேக் யுவர் சீட். ஓகே அம்மா உட்காருங்கம்மா. இந்த சீட் தெரிஞ்சு கடைசில அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்கிறது ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? புரியல. சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து. பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதா பிரச்சனையை சொன்னாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? ஏமா மலையாளம் அறியுமோ? மலையாளம் നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയും. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுங்க. சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கல, ஒன்னால ஒன்றும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தான். இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லனா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க பாவம் தான்மா. எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல அப்படின்னா கை தட்டுங்க சார். அங்க இருந்து அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க. நீ பாக்க, ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து,
சொல்லுவோம் வீட்டம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சு சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு. நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசுறேன். என்ன குறுக்கு வந்து பேசிட்டு யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க புரியல சார்? இல்ல பிரஸ் இருந்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தானே? அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. அறியோ அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இருக்கு விஷயம். ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு. நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா யோ இவங்க கல்யாணம் ஆனனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையே, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கி எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கிறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது. படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போக போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. சோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாது. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரல வீட்லயே படுத்து தூங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம். அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், அவர் ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா, வாய மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்றேன்? இருக்க முடியாது. கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? உங்களை தான் கேட்டேன், என்னைய கேட்கல. என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம் நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஆளு எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணுவோம். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனா எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கீங்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா, இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ஞான் മനസ്സിലായോ?